Hey guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரீட் சைடு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அது நம்ம வீட்லயே எப்படி ஹெல்த்தியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா லைக், ஷேர் and subscribe. கடாயை வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோம்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். பார்த்தாச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி வெங்காயம் மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி மசாலா தீஞ்சிரும். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் சைடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் பட்டாணியில் நல்லா கொட்டார வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம 1/2 ஆனியன் தான் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம மீதி பாதி இருக்க ஆனியனை இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டி ஹெல்த்தியான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்